மா சுப்பிரமணியம் உங்க சுகாதாரத்துறை அமைச்சகத்தை கவனிக்கிறீங்களா? நீங்க அந்த மந்திரியா கண்டினியூ பண்ண அருகதை இருக்கா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க பார்த்தா மோஸ்ட் ட்ரக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டா இருந்தது பஞ்சாப். இன்னைக்கு எது நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. ட்ரக் நெட்வொர்க் என்ன பண்ணுது தெரியுமா? சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி, சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி பொட்டலம் வச்சு நம்ம ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், சயின்டிஸ்ட், இந்த மாதிரி படித்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் படிக்கிற இடத்துல அந்த குழந்தைகளை போதைக்கு ஆளாக்கி தமிழகத்தின் எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலினை கேட்கிறேன்னா, வெட்கமே கிடையாது அவங்களுக்கு? பதவி முக்கியமா, காசு முக்கியமா? 2300 கோடி ரூபாய் போதை கடத்தின அந்த ஆள் பேர் என்ன? ஜாஃபர் சாதிக். அந்த ஜாஃபர் சாதிக்கோட பணம் 50 கோடியில உங்க குடும்பத்துல சினிமா எடுத்திருக்குன்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஸ்டாலின் மருமகள் உதயநிதியின் மனைவி சினிமா படம் எடுத்திருக்காங்கன்னு இத குற்றம் சாட்டி இருக்கிறது நார்கட்டிக் கண்ட்ரோல் போர்டு. அதனால சொல்றேன்னா, வெக்கமா இல்லையா? தமிழ் சமுதாயத்து மேல அக்கறையே கிடையாதா? தமிழ் சமுதாயத்தை அழிப்பீர்களா? அந்த போதை பணத்துல சினிமாவா? என்ன நடக்குது இன்னைக்கு? சினிமாவே ரெட் ஜெயிண்ட்டுக்கு மீறி யாரும் எடுக்க முடியாது. சினிமாவை யார் ஸ்கிரீன் பண்ண முடியும்? எந்த சினிமாவை நீங்க ஸ்கிரீன் பண்ண முடியும்? தமிழ்நாடு பூரா ஒரு இண்டஸ்ட்ரியவே அழிச்சு தன் கைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு குடும்பம் ஸ்டாலினோட குடும்பம், ரெட் ஜெயிண்ட். நான் பேரை சொல்றேன். அதனால மக்கள் என்ன முடிவு பண்ணணும்? நம் குழந்தைகளை அழிக்கின்ற ட்ரக் அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கத்தை தூக்கி எறியணும்னு கேட்டுக்கிறேன் நான்.